இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோரல் கிரெடிட் கார்டு வந்து அப்லோட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதோட அன்பேக்கிங் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்கோட அன்பேக்கிங் வந்து பார்த்தோம். இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வீக் டிஃபரெண்ட்ல நமக்கு வந்து அப்லோட் ஆயிருந்தது. நீங்க வந்து ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரையிலும் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து உங்களால ஈஸியா கிரெடிட் கார்டு வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அப்படிதான் நான் வந்துட்டு அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு வந்து வாங்கியிருந்தேன். அந்த கிரெடிட் கார்டு வாங்கி அடுத்த ஒரு 1 வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா கோரல் கிரெடிட் கார்டு, இது ரூபே டைப். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து எனக்கு அப்ரூவ்ட் ஆயிருந்தது. ஸோ ப்ரீ அப்ரூவ்டு வந்து காமிச்சது. அதனால நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிடுறேன். இன்ஸ்டண்டா அப்ரூவ்ட் ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோல இதை தான் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் கோரல் ரூபே கிரெடிட் கார்டு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு மட்டும் தான் வாங்குறது கொஞ்சம் டஃபா இருக்கும். இப்போ இந்த வீடியோல இதை வந்து அன்பேக் வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிவரி அட்ரஸும் இது வந்து கார்டோட ஃப்ரம் அட்ரஸும் இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன டைப் ஆஃப் கார்டு அப்படிங்கறத இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்கோட கோரல் ரூபே கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது. இப்போ வந்து அன்பேக் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சைடில் கொடுத்துருந்த அந்த கார்டு டீட்டெயில். இதில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேப்பர் தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிவரி அட்ரஸ், இதில் வந்து என்ன டைப் ஆஃப் கார்டு வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே வந்து பார்க்கலாம். கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் ஐசிஐசிஐ பேங்க் கோரல் ரூபே கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அது எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் அதை பார்க்கலாம். அடுத்தது ஃபைனலாக நம்மளோட கிரெடிட் கார்டு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டுக்கான கிரெடிட் லிமிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே நமக்கு வந்து சேம் கிரெடிட் லிமிட் தான். 1,90,000 ரூபாய் நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கார்டை வந்து எடுத்துக்கலாம், அப்பதான் தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் லிமிட் தெளிவாக போட்டிருக்காங்க. 1,90,000 ரூபாய் கிரெடிட் லிமிட்டு. அதுக்கப்புறம் கேஷ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கோரல் கிரெடிட் கார்டு ரூபே வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக நம்மளுக்கான கிரெடிட் கார்டு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து அன்பேக் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கோரல் கிரெடிட் கார்டு. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச கிரெடிட் கார்டு. ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து 2 கிரெடிட் கார்டு வந்து ஒரே டைம்ல கிடைச்சிருச்சு. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு இந்த பேங்க்ல கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன். நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு ஒரு பேங்க்ல கிரெடிட் கார்டு வாங்கிட்டோம் அப்படின்னாலே அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அன்செக்யூர் கிரெடிட் கார்டு, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லாத கிரெடிட் கார்டு அப்ரூவல் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். எஃப்டிஏ க்ளோஸ் பண்ணி அந்த பணத்தையும் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டு அப்ரூவ்டே ஆகல. ப்ரீ அப்ரூவ்டுன்னு போட்டிருப்பாங்க, அப்ளை பண்ணால் ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஃபைனலாக இப்போ நமக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு, அதாவது வந்துட்டு இதுக்கு முன்னாடி அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தேன். அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி இப்போ வந்து கோரல் கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன். இது விசா வேரியன்ட், இது வந்து ரூபே வேரியன்ட். ஸோ இதை கூகுள் பேல லிங்க் பண்ண முடியும், இந்த கார்டை கூகுள் பேல லிங்க் பண்ண முடியாது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ இதில் கோரல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளோட நேம் பிரிண்டட் ஆயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன வேரியன்ட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது இங்கேயும், பிளாட்டினம் இன்டர்நேஷனல் கார்டு அப்படிங்கிறத இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறதா கஷ்டமா இருக்கும், அடுத்த கிரெடிட் கார்டு ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும். ஸோ கார்டோட நம்பர், சிவிவி நம்பர் எல்லாமே வந்து கார்டோட பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூர் பர்பஸ்க்காக அது வந்து காட்டல. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டுக்கு இன்சைடில் வந்து கொடுத்துருக்கிறது. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டை வந்துட்டு எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் வந்து பண்ணுறது, ஒருவேளை கார்டு லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் இதில் வந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோரல் கிரெடிட் கார்டோட அன்பேக்கிங். இப்போ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.